மனித வரலாற்றிலேயே ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு தான் தங்கம். தங்கம் தான் அதிக விலை கொண்ட மதிப்புமிக்க பொருள்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க ஒவ்வொரு மனுஷனும் செல்வத்தை குறிக்கக்கூடிய பொருளா தான் தங்கத்தை பார்க்குறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் அப்படிங்கிறது பல பேருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கனவு தான். அந்த அளவுக்கு அதனுடைய நிலை மாறிடுச்சு. ஆனா இந்த உலகத்துல தங்கத்தை விட அதிக விலை மதிப்பு கொண்ட பொருட்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இந்த உலகத்தை சுத்தி மதிப்புமிக்க பொருளாக இருக்கக்கூடிய தங்கத்தை விட விலை மதிக்க முடியாத பொருட்களை பத்தி பார்க்கலாமா? கேட்டர்பில்லர் ஃபங்கஸ். ஃபங்கஸ் அப்படிங்கிறது ஒரு வகை கிருமி அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மண்ணுக்கடியில் வளரக்கூடிய ஒரு கிருமி. குறிப்பிட்ட இந்த வகை கிருமி பார்த்தீங்கன்னா கேட்டர்பில்லர் போன்ற உருவத்தில் இருக்கிறதுனால இதற்கு பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா திபெத் பகுதியில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா சில இன்ச்சுகள் கீழே இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் கிருமி கிடைக்குமா? இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் உடைய விலை 8000க்கும் அதிகமாக விற்கப்படுது. இதனால் என்ன பயன் அப்படின்னு தானே கேட்குறீங்க? எஸ், அதிகமான பயன் இருக்கு. இதுல இமயமலை பகுதியில் விளையக்கூடிய இயற்கை பயகரா தான் இந்த கேட்டர்பில்லர் ஃபங்கஸ். இன்றைய நிலையில பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தங்கத்தை விட 2 மடங்கு விலை அதிகமாக கொண்டது தான் இந்த ஃபங்கஸ். அடுத்ததா பார்த்தீங்கன்னா இரிடியம். பூமியிலிருந்து கிடைக்கக்கூடிய தாதுக்கள்ல இரிடியம் ரொம்ப ரொம்ப அரிய வகையானது. பூமியில சுமார் 6 கோடி ஆண்டுகள் பழமையானது தான் இந்த இரிடியம். 1803ஆம் ஆண்டு தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த இரிடியம் அதிக விலை மதிப்பு கொண்ட ஒரு பொருளுங்க. இந்த மெட்டல் துருப்பிடிக்காத அளவில் இருக்கக்கூடிய மெட்டல் தான். இதனுடைய ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 15,000க்கும் அதிகமாக விற்பனை செய்யப்படுது. இன்னைக்கும் கிட்டத்தட்ட தங்கத்தை விட 4 மடங்கு அதிகம் இது. இந்த இரிடியம் தான் இடி தாக்கும் போது கோவில் கலசம் செம்பு பாத்திரங்கள்ல கிடைப்பதாகவும் வதந்திகள் நிறைய பரவிட்டு வருது. அதெல்லாம் ஒரு மோசடி அப்படின்னு சொல்லப்படுது. ரோடியம். மார்க்கெட்டுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி ரோடியமும் தங்கத்தை விட விலை அதிகமான பொருளாக தான் இருந்து வருது. பார்க்கறதுக்கு வெள்ளி போல இருக்கக்கூடிய இந்த பொருள் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் வகையை சேர்ந்தது. இந்த மெட்டல் துரு பிடிக்காது. கெமிக்கலால சேதமடையாத பொருள் தான் இது. இந்த ரோடியம் கார் தயாரிப்பில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. இது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 40,000 முதல் 90,000 வரைக்கும் விற்பனை ஆகுது. இது பூமியில் இருக்கக்கூடிய 200 மில்லியன் எர்த் கிறிஸ்டல் ஒரு பகுதியாக மட்டுமே கிடைக்குமா? இது தங்கத்தை விட 10 to 25 மடங்கு வரைக்கும் விலை அதிகம்னு சொல்றாங்க. பாம்பு விஷம். பாம்பு விஷம் பார்த்தீங்கன்னா மனுஷங்களை கொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பாம்பு விஷம் நம்மளுடைய உடலுக்கு தீங்கு மட்டும் இல்லைங்க, தீவிரமான சிகிச்சைக்கும் காயத்தை ஆற்றக்கூடிய தன்மைக்கும் மரணம் ஏற்படாமல் தடுக்கும் வகைக்கும் கூட இது பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் பாம்பு விஷத்தை தீமைக்கு மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களுக்காக மருத்துவ ரீதியாகவும் சில பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மருந்து தயாரிக்கிறதுக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாக இந்த பாம்பு விஷத்தை வாங்கிட்டு வராங்க. குறிப்பாக வலி நிவாரணி மருந்துகள் இந்த பாம்புடைய விஷத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா மூலப்பொருளாக வச்சு தான் தயாரிக்கப்படுது. இது ரத்தத்தில் கலந்து ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் பயன்படுது. ரொம்ப அதிக விலை கொண்ட பாம்பு விஷம் அப்படின்னா அது கிங் கோப்ரா ரக பாம்பு விஷம் தான். இது ஒரு கேலன் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 2.7 லட்சத்துக்கும் அதிகமாக இன்றைய மார்க்கெட்டில் விலை போகுதான்.